சாமியே சரணமையா. சபரிமலை ஏன் 18 படிகள் இருக்கு? நீங்க அதாவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அது 19 படியா இருந்திருக்கலாம், 17 படியா கூட இருந்திருக்கலாம். அதற்கான காரணம் என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். முதல் 5 படிகள் நம்முடைய பஞ்சேந்திரியங்களை குறிக்கக்கூடியது. அதாவது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இன்பங்களை தேடும் இந்த 5 புலன்களையும் அடக்கி அவற்றை விதித்து மேலேறுவதே இது அர்த்தம். அடுத்த 8 படிகள் அஷ்ட ராகங்களை குறிக்கின்றன. அதாவது காமம், குரோதம், லோகம் போன்ற 8 தீய குணங்கள். எந்த ஒரு மனிதன் தன் கோபத்தையும் ஆசையையும் காலில் போட்டு மிதித்து மேலே செல்கின்றானோ அவனால் மட்டுமே ஐயப்பனை நெருங்க முடியும். அடுத்துள்ள 3 படிகள் நம்முடைய குணங்களை குறிக்கின்றன. அதாவது சாத்விக, ராஜசம், தாமசம் போன்றவை. கடைசி 2 படிகள் வித்யா மற்றும் அவித்யா என்னும் 2 விஷயங்களை குறிக்கக்கூடிய. அதாவது அறியாமையை நீக்கி உண்மையான ஞானத்தை அடைவதை இது குறிக்கிறது. இந்த 18 புலன்களையும் கடந்து மேலே வரும்போதுதான் நீங்கள் தத்துவமசி என்ற நிலையை அடைகிறீர்கள். அங்கே தெரியும் ஐயப்பன் வேற யாரும் இல்லை, அது நீங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இன்றி கமெண்டில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க.